அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيد المرسلين سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الساعة أيان مرساها قل إنما علمها عند ربي. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் சலாத்தும் சலாமும் சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் எம் நெஞ்சில் நிறைந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி உயரிய நிலைகளை அடைந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினது அழைப்பை ஏற்று அவனது இல்லத்திலே இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உள்ளும் புறமும் ஒரே விதமாக அல்லாஹ்வை அஞ்சி நடவுங்கள். அவனின் மூலமாக பணிக்கப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் கடைபிடித்து நடவுங்கள். அவனின் மூலமாக விலக்கப்பட்ட விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்ததன் பின்னர், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்க்கை வெறும் போலியானதும் ஏமாற்றக்கூடியதுமாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. இங்கு வரக்கூடிய இன்பங்களும் நிரந்தரமல்ல, இங்கு வரக்கூடிய துன்பங்களும் நிரந்தரமல்ல. இன்றைய செல்வந்தன் நாளைய ஏழை, இன்றைய ஏழை நாளைய செல்வந்தன். இன்று ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவன் நாளை ஆண்டியாக மாறிவிடுவான். இன்று ஆண்டியாக இருக்கக்கூடியவன் ஆட்சி பீடம் ஏறிவிடுவான். இதுதான் இந்த உலகத்தின் நியதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மத்தியில் முஸ்லிம்களாகிய நாங்கள் எதனை பற்றி சிந்திக்க வேண்டும், எமது வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், எமது கோட்பாடு என்ன, இவ்வுலகை பற்றி எமது நோக்கம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். தாயின் வயிற்றிலிருந்து இவ்வுலகத்துக்கு வந்த நாள் முதல் இரண்டு விடயங்கள் எமது வாழ்க்கையில் எம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஏன் எங்களை விரட்டிக் கொண்டே இருக்கின்றன என்று சொல்லலாம். அந்த இரண்டு விடயங்களையும் நாம் சந்திக்க வெறுத்தாலும் அவை எம்மை சந்திப்பதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றன. அந்த இரண்டு விடயங்களும் மிகவும் பயங்கரமானதும் மர்மமான விடயங்களுமாகவே இருக்கின்றன. அந்த இரண்டு விடயங்களையும் பற்றி நாங்கள் சிந்தித்தால் இந்த உலக வாழ்க்கையில் பாவம் செய்வதிலிருந்து, தவறுகள் செய்வதிலிருந்து எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த இரண்டு விடயங்களும் தான் எங்களுக்கென்று நிச்சயிக்கப்பட்ட மரணம்,
நாம் நம்பி எதிர்பார்த்து வாழ வேண்டிய மறுமை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வுடைய நியதி ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை தழுவ வேண்டும் என்பது. அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் வழங்கல்ல. அப்படி வழங்கி இருந்தா இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ ஆட்சியாளர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற எத்தனையோ செல்வந்தர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற எத்தனையோ செல்வாக்குள்ளவர்கள் தங்களுடைய ஆட்சியின் மூலம், அதிகாரத்தின் மூலம், செல்வாக்கின் மூலம், செல்வத்தின் மூலம் தங்களுக்கு நிகழ்ந்த மரணத்தை தடுத்திருக்க இயலும். ஆனால் அது முடியாத காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மொத்தத்தில் மரணம் உண்மை, மௌத்து நிகழக்கூடியது என்பதை நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். காரணம், அது எங்கள் கண்முன்னேயே நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ எமது உறவினர்கள் எங்களை விட்டும் பிரிந்து விட்டார்கள். எங்களுக்கு ஆறுதல் சொன்ன எத்தனையோ நண்பர்கள் இவ்வுலக வாழ்வுக்கு விடை கொடுத்து சென்று விட்டார்கள். எங்களை பெற்று வளர்த்த எமது பெற்றோர்கள் எங்களை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்கள். மரணம் உண்மையானது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மரணத்தை பற்றி தான் அருமை சஹாபாக்களுக்கு அதிகம் உபதேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். உதுகுர் அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தா, இன்பங்களை முறியடிக்கக்கூடிய மரணத்தை நீங்க அதிகமாக நினைவு கூறுங்க என்று இந்த மரண சிந்தனைய சஹாபாக்களுக்கு நினைவுபடுத்தக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். நபியுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தால், உலகத்தில இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் பொறுமதியாக இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் செல்வந்தராக ஆக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு மிகவும் தகுதியான ஒருவர் இருப்பார் என்று சொன்னால், அது எமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களுடைய பிறப்பை பற்றி பாருங்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கின்ற நேரத்தில் எந்த ஒரு விடயம், எந்த ஒரு குழந்தைக்கும் இடம்பெறக்கூடாது என்று நானும் நீங்களும் ஆசைப்படுவோமோ, அவ்வாறான ஒரு துக்க நிகழ்வு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதுதான் தந்தையை இழந்து அனாதை என்ற பட்டத்தோடு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலர்கின்றார்கள். அன்றைய அரபிகளிடத்தில் ஒரு வழமை இருந்தது. ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய செவிலி தாய்மார்களிடத்தில் ஒப்படைப்பது அன்றைய அரபிய கலாச்சாரமாக இருந்தது. செவிலி தாய்மார்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த இடத்துல எமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த இடத்துல வைக்கிறாங்க. ஒரு செவிலி தாய் சுமந்து சென்று ஒழுக்கமுள்ள ஒரு குழந்தையாக இதை வளர்க்கணும் என்ற எண்ணத்தோட இந்த சந்தர்ப்பத்தில் கூட பாருங்க, பச்சிலம் குழந்தை, பாவம் அறியாத குழந்தை, எமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செவிலி தாய்மார்கள் ஒன்று கூடக்கூடிய இடத்துல அவர்கள் அந்த இடத்துல இருக்கின்றார்கள். அங்கு வந்த செவிலி தாய்மார்கள் எல்லாம் செல்வந்த வீட்டு குழந்தைகளை போட்டி போட்டு சுமந்து செல்லுகின்ற நேரத்தில் எனது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநாதை என்ற ஒரு காரணத்தால, ஏழை என்ற ஒரு காரணத்தால அனைத்து செவிலி தாய்மார்களும் பாவம் அறியாத பச்சிலம் குழந்தையான எனது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்துட்டு அங்க இருக்கக்கூடிய செல்வந்த குழந்தைகளை தூக்கி செல்றாங்க. பார்க்க யாரும் இல்லாம அநாதரவற்ற நிலைமையில பச்சிலம் குழந்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாத்திரம் மிஞ்சி இருக்கிறாங்க. ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
அவங்களும் ஏழை வாராங்க. வந்து பாக்குற நேரத்துல இந்த ஏழை குழந்தைய தவிர வேற யாருமே அந்த இடத்துல இல்ல. ஒரு செல்வந்த வீட்டு குழந்தைய தூக்கி சென்றா அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்துல எங்கட காலங்களை கழிக்கலாமே என்ற எண்ணத்தோட வந்து பாக்குறாங்க. எஞ்சி இருக்கிறது அந்த பச்சிலம் குழந்தை, உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனாதையான குழந்தை, செல்வம் இல்ல. கணவன் அனுமதியோட தூக்கி செல்றாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படுது. நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, நபியுடைய ஆரம்ப வாழ்க்கை பாருங்க, அது ஏழ்மை, வறுமை, கஷ்டம். பிரியக்கூடிய நேரத்தை பாருங்க, நபியுடைய உயிர் பிரிகின்ற நேரத்தில் நபிக்கு சொந்தமாக இருந்தது ஒரு அடிமை 7 தீனார்கள். இதனையும் உரிமையிட்டாங்க, ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்தாங்க. இடைப்பட்ட வாழ்க்கையை பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபியுடைய குடும்பமாகிய நாங்க முதலாவது தலைப்பிறையையும் பார்த்தோம், இரண்டாவது தலைப்பிறையையும் பார்த்தோம். இந்த சந்தர்ப்பத்துல எங்கட வீட்டுல அடுப்பு எரியல. அந்த கட்டத்துல எங்களுடைய சாப்பாடு பேரித்தம்பளமும் தண்ணீராகவும் தான் இருந்தது. அவங்களோட வீட்டை பாருங்க, வெறும் களிமண்ணும் ஈச்சம் ஓலைகளால மேயப்பட்ட கூரையும். ஒரு முறை ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் மஸ்ஜித் நபவிக்கு வந்திருக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கொள்றாங்க. இந்த நேரத்தில் எதுக்கு நீங்க வந்தீங்க? யா ரசூலல்லாஹ், பசி தாங்க முடியாம நாங்க வந்தோம். நபியும் சொல்றாங்க, எந்த நோக்கத்துக்காக வேண்டி நீங்க வந்தீங்களோ அந்த பசி பொறுக்க முடியாமத்தான் நானும் வந்தேன் என்று எமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா, நபியுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல எப்படி இருந்தது, எதனை எதிர்பார்த்து அவங்க வாழ்ந்தாங்க? உலகத்துல அற்பத்தனத்தோட, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்ல என்ற எண்ணத்தோட அவங்க இந்த உலகத்தில் வாழ்க்கையை கழிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, இப்னு உமரே குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், இந்த உலகத்துல நீங்க வாழ்றேன்னு சொன்னா ஒரு வழிபோக்கனை போல, ஒரு அற்பனை போல நீங்க வாழ்ந்து கொள்ளுங்க. காலை நேரத்தை அடைஞ்சா மாலை வரைக்கும் உயிரோடு இருப்பேன் என்று நம்பி வாழ்ந்துடாதீங்க. மாலை நேரத்தை அடைஞ்சா காலை வரைக்கும் உயிரோடு இருப்பேன் என்று நீங்க நம்பி வாழ வேண்டாம் என்று சொல்லுவாங்க. இந்த துன்யாவை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற நேரத்துல, இந்த துன்யாவுல எனக்கென்று எதுவுமே இல்ல, இந்த துன்யாவுல என்னுடைய வாழ்க்கை எப்படி என்று சொன்னா, ஒரு வழிபோக்கன் ஒரு மர நிழல்ல ஓய்வெடுப்பது போலதான் என்னுடைய வாழ்க்கை என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி, துன்யாவுடைய வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்தில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் என்பது நிச்சயமானது. அதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ ஜனாசாக்களை எங்கட கண்ணால நாங்க பார்த்திருக்கிறோம். எத்தனையோ ஜனாசாக்களை எங்கட தோல்ல நாங்க சுமந்திருக்கிறோம். எத்தனையோ ஜனாசாக்களை எங்கட கைகளால நாங்க குளிப்பாட்டி இருக்கிறோம். எத்தனையோ ஜனாசாக்களுடைய கண்களை எங்கட கரத்தால நாங்க கசக்கி மூடி இருக்கிறோம். எத்தனையோ ஜனாசாக்களை மண்ணறைக்குள்ள இறங்கி அவங்கள நாங்க நல்லடக்கம் செஞ்சிருக்கிறோம். எத்தனையோ ஜனாசாக்களுக்கு நாங்க தொட வைத்திருக்கிறோம். இந்த மௌத்தானவர்களும் எங்களை போல எத்தனையோ உபதேசங்களை கேட்டவர்கள் தான், எத்தனையோ ஜனாசாக்களை சுமந்தவர்கள் தான், எத்தனையோ ஜனாசாக்களை குளிப்பாட்டியவர்கள் தான், எத்தனையோ ஜனாசாக்களுக்கு தொழுகை நடத்தியவர்கள் தான், எத்தனையோ ஜனாசாக்களை கபறுகளிலே அடக்கம் செய்தவர்களும் தான். என்ன உத்தரவாதம்? இன்று ஜனாசாக்களை சுமக்கக்கூடிய நாங்கள், ஜனாசாக்களுக்கு தொழுகை நடத்தக்கூடிய நாங்கள், ஜனாசாக்களை கபறுகளிலே அடக்கம் செய்யக்கூடிய நாங்கள், அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த மரணமா? எங்களுக்கு மரணம் இல்லையா? எங்களுக்கு மரணம் வராதவர்களை போன்று நாங்கள் நடக்கின்றோமே. இதுதான் ஆச்சரியத்துக்குரிய விடயம்.
இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றன? மௌத்தை நம்பிய மக்கள், மௌத்தை ஏற்ற மக்கள், மரணம் வரும் என்பதை நாங்கள் நம்பி இருக்கின்றோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில மரணமே வராதவர்களை போல நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆச்சரியத்துக்குரிய விடயம். ஒவ்வொருவரும் சிந்தியுங்க. உபதேசங்கள் தேவையில்லை. பல தரப்பிலும் எங்கட கொடுக்கல் வாங்கல் எப்படி அமையணும், எங்கட குடும்ப வாழ்க்கை எப்படி அமையணும், எங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி அமையணும், எங்கட குழந்தை வளர்ப்புகள் எப்படி இருக்கணும் என்று நாங்கள் பல உபதேசங்களை செய்தாலும் அந்த உபதேசங்கள் நல்லதென்று நாங்கள் வாய்விட்டு சொல்லி சந்தோஷப்படுகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். உபதேசங்கள் எதுவுமே தேவையில்லை. எங்களோடு ஒரு உபதேசம் இருக்கின்றது. அதுதான் எங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட மரணம், நாங்கள் எங்களை எதிர்நோக்கக்கூடிய மறுமை. ஒவ்வொருவரும் இதனை சிந்தித்தால் எங்களுக்கு உபதேசங்கள் தேவையில்லை. கண்ணியத்துக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நான் மரணித்து விட்டால், என்னை கபரில் அடக்கிவிட்டு வந்து விட்டால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? உலகத்தில் எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு பல நண்பர்கள், என்ற கஷ்டங்களை சொல்றதுக்கு எத்தனையோ உறவினர்கள், சிரித்து மகிழ்வதற்கு எத்தனையோ நண்பர்கள் என்ன தனியே கபூர்ல வச்சுட்டு வந்துட்டாங்கண்டா எனக்கு என்ன ஆறுதல்? என்ற கஷ்டங்களை நான் யார்கிட்ட சொல்றது? அங்க என்னத்தான் நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, எமது எத்தனையோ உறவினர்களை, எங்களுக்கு பாசத்தை வாரி வழங்கக்கூடியவங்களை அந்த மண்ணறையில நாங்க அடக்கிட்டு வந்திருக்கிறோமே. எங்கட காலில் முள் தைப்பதை கூட அவங்க விரும்ப மாட்டாங்க. எங்களுக்கு சின்ன கஷ்டம் வரக்கூடாத கூட அவங்க தாங்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க மௌத்தாவினத்துக்கு பிறகு கபூர்ல நாங்க அடக்கிட்டு வந்திருக்கிறோமே, யாராவது ஒரு ஆள் வந்து சொல்லிருக்கிறாங்களா என்ற கபூர்ட வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு, முன்கர் நக்கீருடைய கேள்வி இப்படிதான் இருந்தது என்று யாராவது எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களா? சென்றவங்க எல்லாம் சென்று முடிஞ்சு. கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்கள் பல பயங்கரமான கட்டங்களை கடந்துட்டாங்க. எஞ்சி இருக்கக்கூடிய நாங்க பல பயங்கரமான கட்டங்களை சந்திக்க இருக்கிறோம். அந்த கட்டங்கள் தான் சக்கராத், மௌத்துடைய அந்த வேதனை, அந்த மௌத்துடைய அந்த கட்டம். கண்ணியத்துக்குரியவர்களே, அது எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ செல்வந்தர்கள், அவர்களுடைய செல்வ செழிப்புகளை பார்த்து மற்ற மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க அணியக்கூடிய ஆடைகள் எத்தனையோ யத்தீம்களுக்கு பல காலங்கள் வாழ்வளிக்கலாம். அவங்க அணியக்கூடிய அந்த ஷூ எத்தனையோ ஏழை குமர்களுக்கு வாழ்வு கொடுக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, மௌத்தான பிறகு வெறும் கஃன் அணிந்து வெறுமனே மண்ணுல படுக்க வச்சுட்டு வந்துட்டாங்களே, யாராவது பஞ்சுமத்தை விரிச்சாங்களா அல்லது பஞ்சனைகள் விரிச்சாங்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, எதுவுமே விரிக்கல, தனிமையில மண்ணுல படுக்க வச்சுட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இரவும் பகலும் சமமாக இருந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களை சந்திக்க இயலாது, தன்னுடைய கஷ்டங்களை வெளியே சொல்ல இயலாது. ஆடுகளும் மாடுகளும் மந்தைகளும் மேயக்கூடிய இடங்களாகவே அந்த இடங்கள் மாறிவிட்டன. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஒரு மனிதனுடைய முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முடிவை பத்தி நாங்க சிந்திச்சா இந்த உலக வாழ்க்கையில நாங்க தவறுகளே செய்ய மாட்டோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எங்களுக்கு மரணம் வராது, அது இன்னும் காலங்கள் இருக்கிறது என்ற எண்ணத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மரணம் எங்களை அண்மித்துக் கொண்டே இருக்கின்றது. ஏதாவது ஒரு பிரயாணம் போற நேரத்தில் எனக்கு ஒரு கடை இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த கடையுடைய பொறுப்புகளை அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் இடத்துல நாங்க பொறுப்பு கொடுத்துட்டு போறோமே,
காரணம், நான் ஒரு சின்ன பிரயாணம் போக போறேன், சில காலங்கள் வரமாட்டேன், இந்த பொறுப்புகளை நாங்க சரிவர செய்யணும்னு சொல்லி யாராவது ஒரு நிரந்தர பிரயாணம் நாங்க போறது தயாராகிறோமே, நாங்க அந்த மௌத்தின் கடைசி பிரயாணத்தை தயாராகி கொண்டிருக்கிறோமே, இதற்காக வேண்டி முன்னேற்பாடுகள் நாங்க செஞ்சிருக்கிறோமா? எங்களுடைய சொத்துக்களுடைய வசியத்துக்களை நாங்க செஞ்சு வச்சிருக்கிறோமா? இன்னைக்கு நான் மௌத்தாவினா என்ற கபரை ஒளிமயமாக்கக்கூடிய விஷயங்களை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேனா, அல்லது மற்றவங்களுடைய பதுவாக்களும் மற்றவங்களுடைய சாபங்களும் வரக்கூடிய விஷயங்களை நான் செஞ்சு கொண்டிருக்கின்றேனா? என்னுடைய கொடுக்கல் வாங்கல் விஷயம் எப்படி இருக்குது? இன்னைக்கு ஏதோ ஒரு அமைப்புல நான் வியாபாரம் செஞ்சா போதும் என்று வியாபாரத்தை நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோமே, மற்றவங்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் போலியான காசோலைகளை கொடுத்து மற்றவங்களை ஏமாற்றிட்டோம் என்ற நம்பிக்கையில மகிழ்ச்சியோடு இருக்கிறோமே. இந்த கட்டத்தில் மௌத்து வந்தால் நான் கடனாளியாக மரணிக்கின்றேனே என்ற எண்ணம் எங்களுக்கு வந்திருக்கிறதா? மற்றவங்களை ஏமாத்துற நோக்கமே எங்கள் நோக்கமாக கொண்டிருக்கின்றோமே. வியாபார சரக்குகளை நாங்க வியாபாரம் செய்யக்கூடிய நாங்க உண்மையான வியாபார சரக்குகள் என்று போலியான வியாபார சரக்குகளை நாங்க வியாபாரம் செய்யறோமே, சற்றும் அச்சம் இல்லாம இது நாளைக்கு கபருக்கு எனக்கு வேதனையை கொண்டு வரும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குதா? என்னுடைய கொடுக்கல் வாங்கல் அது எப்படி நடந்தாலும் பரவாயில்லை, எனக்கு பொருளாதாரம் தான் நோக்கம் என்ற எண்ணத்தோட நாங்க வாழ்றோமே. நான் மௌத்தாவினா என்ற கபருக்கு இது வேதனையை கொண்டு வரும் என்று நாங்க சிந்திச்சிருக்கிறோமா? எத்தனையோ சகோதரர்களுக்கு வட்டி என்று சொன்னால் ஒரு சில விடயங்கள் மாத்திரம்தான் வட்டி என்று அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. வட்டியில பல வகையான வட்டிகள் இருக்கின்றன. இன்று எங்களுக்கு மத்தியில மலிந்து காணப்படக்கூடிய ஒரு விடயம்தான், அது உண்மையை சொல்லியாக வேண்டும். உண்டியல் செய்யக்கூடிய சகோதரர்கள் காசோலைகளை கொடுத்துட்டு கேஷ எடுக்கிறாங்களே, இந்த காசோலைகளுக்கு கொமிஸ் வைக்கிறாங்களே, இது வட்டி என்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இஸ்லாம் சொல்லி இருக்குது, தங்கத்துக்கு வியாபாரம் சொல்றேன்னு சொன்னா அது உடனடியாக இடம்பெறணும், அந்த பண்றமாட்டு அந்த சபையிலே நிகழணும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு இந்த விஷயம் சர்வ சாதாரணம். இது வட்டி என்று தெரிந்தும் இதுக்கு பல காரணங்களை சொல்லிக் கொண்டு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, யாருக்கு நாங்க உண்மையை மறைக்கிறது? கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப நாங்க யோசிப்போம், இந்த வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு மௌத்து வந்தால். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சிலர்கள் எப்படின்னு சொன்னா காசோலைகளை காமிஸுக்கு மாத்துறது, இதுவும் ஹராம் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. அதை ஹலாலாக்க முயற்சி பண்ணவும் முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வியாபாரத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேனே, இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு மௌத்து வந்தால், கண்ணியத்துக்குரியவர்களே, இதன் மூலமாக உழைச்ச பணத்தை எந்த குடும்பத்துக்கு நான் கொடுக்கிறேனே, இந்த ஹராமான இந்த சம்பாத்தியத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட அந்த குழந்தைகளும் மனைவிகளும் பாவம், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவர்களுடைய நிலைமை என்ன? குடும்பத்தின் பொறுப்புதாரி நான் இப்படி செஞ்சு கொண்டிருக்கின்றேனே, இந்த நிலைமை என்ன என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா? கண்ணியத்துக்குரியவர்களே, இது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல, வாழ்க்கை விஷயத்துல எத்தனையோ பேர் மறைமுகமான சில ஹராம்களை ஹராம் என்று தெரிந்தும் நாங்க பகிரங்கமா செஞ்சு கொண்டிருக்கிறோமே. எங்கள்கிட்ட கையில காசு வந்தா கசினோ என்றும் கிளப் என்றும் மசாஜ் என்றும் போகக்கூடியவர்களும் எங்களிடத்திலே இருக்கின்றார்கள். போய் வந்தவர் ஒருவர் என்னிடத்துல சொன்ன விஷயத்தை இத பல பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க, இந்த விஷயத்தை நீங்க சொல்லுங்க என்று சொன்னதால அந்த அமானிதத்தை இந்த இடத்துல நான் முன்வைக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, கசினோ என்றும் சூதாட்டங்கள் என்றும் விபச்சாரங்கள் என்றும் கிளப் என்றும் மசாஜ் என்றும் செஞ்சு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எனக்கு மௌத்து வந்துட்டா இன்னும் சில சகோதரர்கள் இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே,
அவங்களோட நெகத்தை வெட்ட போறது ஹோட்டலுக்கு 6000 ரூபாய். இந்த நெகத்தை வெற்றது அந்நிய பெண்கள். எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, எத்தனை ஏழை குமர்கள் இருக்கிறாங்க. நீங்க அந்த பணங்களை இவங்களுக்கு செலவழிச்சா காலம் பூரா துவா செய்வாங்களே, நான் மௌத்தானாலும் என்ற கபருக்கு அந்த நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறோமே. பணம் கிடைச்சதால கண்ணியத்துக்குரியவர்களே எப்படியும் நடக்க முடியும் என்று அல்ல, ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் எங்களை முன்னோக்கி கொண்டிருக்குது. இந்த விஷயத்துல கிளப் என்றும் கசினோ என்றும் மசாஜ் என்றும் போகக்கூடியவங்க, நீங்க உங்களோட மனைவிக்கு துரோகம் செய்றீங்க, முதலாவது அல்லாஹ்க்கு மாறு செய்றீங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, யாருக்கு நாங்க இந்த விஷயங்களை மறைக்கிறது? அல்லாஹ்க்கு இந்த குற்றங்களை மறைக்கலாமா? கண்ணியத்துக்குரியவர்களே, ஜினாவுல விபச்சாரத்துல ஈடுபட்டுட்டு வந்தா அத பெருமையோட சொல்லக்கூடியவங்களும் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. ஹேண்ட் போன்ல வீடியோ பண்ணி தங்களோட நண்பர்களுக்கு மத்தியில பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடியவங்க எங்கள்ல இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் என்ன தெரியுமா? எங்களுக்கு மௌத் இல்ல, மறுமை இல்ல என்ற நம்பிக்கை எங்கட உள்ளத்துல வந்த காரணத்தால தான் இந்த ஆணவம். மௌத்து வந்தால் என்ற நிலைமை என்ன? கண்ணியத்துக்குரியவர்களே, நான் எப்படி மௌத்தாகிறோனோ அதே நிலைமையில தான் நாங்க எழுப்பப்படுவோம். ஒரு ஆள் ஜினா செஞ்சு கொண்டிருக்கிறது மௌத்து வந்தா அப்படிதான் அவர் எழுப்பப்படுவார். ஒரு மதுபான மருந்து கொண்டிருக்கிற மௌத்து வருதா, அவர் அந்த நிலைமையில தான் எழுப்பப்படுவார். யாருக்கும் உத்தரவாதம் இல்ல. நான் சொர்க்கவாதி என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் இல்ல. அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில எங்கட வாழ்க்கை இருக்கணும். அல்லாஹ் இந்த விஷயத்தை நான் நன்மை செஞ்சாலும் இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்ற அந்த அச்சமும் இருக்கணும், ஏற்றுக்கொள்வான் என்ற ஆதரவும் இருக்கணும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அமல் செஞ்சு கொண்டே போறார், அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு சான் தான் இருக்குது, இவர் நரகவாதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொருவர் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறார், இவர் பாவம் செய்யறது எல்லாத்துக்கும் தெரியும், இவருக்கும் நரகத்துக்கும் ஒரு சான் தான் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் நரகவாதி, இவர் சொர்க்கவாதி. அல்லாஹ் எந்த அமலை கொண்டு எங்களை பொருந்திக் கொள்வான் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்க இந்த உலகத்துல அச்சத்தோடும் ஆதரவோடும் நாங்க வாழணும். அல்லாஹ் எந்த அமலை ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்ற அச்சம் இருக்கணும். அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்பு, அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்ற அந்த ஆதரவும் எங்களுக்கு மத்தியிலே இருக்கணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு விஷயம், அதாவது எங்களை விரட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த மௌத்து, இந்த மரணம், இது ரெண்டும் எங்களை அண்மித்துக் கொண்டே இருக்குது. இது வந்துட்டா யாருக்கும் எதுவுமே எங்களுக்கு சொல்ல இயலாது. இந்த மௌத்துக்கும் மறுமைக்கும் இடையில பாரிய ஒற்றுமைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன தெரியுமா? யாருக்காவது சொல்லலுமா, நான் இப்ப மரணிப்பேன், இன்ன தேதியில மரணிப்பேன், இந்த வருடம் மரணிப்பேன் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. இதே போலதான் ஒரு மனிதனுடைய ஒரு மரணத்தை எப்படி நிச்சயமாக சொல்ல முடியாதோ, இதே போலதான் மறுமை எப்பொழுது நிகழும் என்றும் யாருக்கும் சொல்ல இயலாது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்வின் முடிவு மரணம், உலகத்தினுடைய முடிவு மறுமை. அல்லாஹ் ஒரு தனி மனிதனுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு கால வரையறையை வச்சிருக்கிறார். அதுதான் அவனுடைய உயிர் தொண்டக்குழிய அடையக்கூடிய கட்டம். அந்த தொண்டக்குழிய உயிர் அடைஞ்சு சொன்னா அந்த கட்டத்துல தான் இவனுக்கு உண்மை விளங்கும். நான் என்ன செஞ்சு கொண்டிருந்தேன், நான் என்ன செஞ்சு கொண்டிருந்தேன், இப்ப இந்த சோதனைகள், இந்த கஷ்டமான நிகழ்வு, இதுக்கு காரணம் என்ன என்கிறத அந்த மனிதன் அந்த கட்டத்துல தான் உணர்ந்து கொள்வான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதுதான் ஹத்தா யுகர்ஹிர், ஒரு மனிதனுடைய தொண்டக்கூடிய உயிர் அடைகிற வரைக்கும் தான் இந்த உலகத்தில் அவனுடைய அமல்கள் தௌபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்குரிய காரணம். இதே போல மறுமைக்கும் அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வச்சிருக்கிறான். எப்ப இந்த கிழக்குல உதிக்கக்கூடிய சூரியன் மேற்குல உதிக்குமோ தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு விடும். என்னத்தான் அமல் செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மௌத்துக்கும் மறுமைக்கும் உள்ள ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மறுமை இதுவும் எங்களை அண்மித்துக் கொண்டே இருக்கின்றது. மறுமை எப்பொழுது நிகழும் என்று எங்களுக்கு தெரியாது, யாராலையும் சொல்ல இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்குரிய அடையாளங்களை அழகான முறையில எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த அடையாளங்கள்ல நடந்து முடிந்த அடையாளங்கள், நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள், இனியும் நடைபெறவிருக்கக்கூடிய அடையாளங்கள் என பலதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுல எல்லா அடையாளங்களும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லா அடையாளங்களும் இன்னைக்கு எங்கள்ல நடந்து கொண்டே இருக்குது. சில அடையாளங்கள் நடந்து முடிஞ்சு இனியும் நடக்க இருக்கிறது. பெரும் பெரும் அடையாளங்கள் தான் நடந்து கொண்டிருக்கூடிய அடையாளங்கள்ல ஒன்றுதான் இன்னைக்கு கால நிலைமை மாற்றம். எங்களுக்கு தெரியும், எல்லாரும் சொல்றோமே இன்னைக்கு நாட்கள்ல பரக்கத்தில்ல என்று சொல்றோமே. சென்ற வெள்ளிக்கிழமை வந்துச்சு, இந்த வெள்ளிக்கிழமை எப்படி வந்தது தெரியாது. இப்பதானே இது இன்னும் சற்று நேரத்துக்கு முன் தானே ஒரு வேலையை செஞ்சேன், அதுக்குள்ள இந்த மணி இத்தனை மணி சென்றுட்டா என்று ஆச்சரியத்தோட பேசுறோமே. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள் அண்மித்தா நாட்கள்ல எந்த பரக்கத்தும் இருக்காது. அது இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்குது. நாங்களும் அறிந்திருக்கிறோம். திடீர் மரணங்கள் அதிகமாக சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாங்க சொல்றோமே, அதிகமான இளைஞர்கள் மௌத்தாவிக் கொண்டே இருக்கிறாங்க, வாலிபர்கள் மௌத்தாவிக் கொண்டிருக்கிறாங்க. இப்பதானே என்னோட பேசிட்டு போனாரு, இப்பதானே தொலைபேசியில என்னோட உரையாடினாரு, அதுக்குள்ள மௌத்தா என்று ஆச்சரியத்தோட பேசுறோமே. இதுவும் மறுமை நாளைக்குரிய அடையாளம். கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றது. எல்லா விஷயங்களும் அந்த கியாமத்துடைய அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்னமும் எங்களுக்கு நடைபெறவிருப்பது பெரும் பெரும் அடையாளங்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருக, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வருக, யாஜூஜ் மாஜூஜ் தஜ்ஜால், இந்த பெரும் பெரும் அடையாளங்கள் தான் எங்களுக்கு மத்தியிலே நிகழ இருக்கின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, மொத்தத்தில மௌத்தும் மறுமையும் எங்களை அண்மித்து விட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க அதனை சந்திக்க தயாராகணும். மௌத்துடைய ஒரு கட்டம் தான் சக்கராத்துடைய நேரம். அது மிகவும் பயங்கரமானது. யாருக்கும் அந்த நிலைமையை பற்றி வார்த்தையாளர் சொல்லி முடிக்க இயலாது. அனுபவிச்சவங்க எல்லாம் அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க, நாங்க அனுபவிக்க இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, மூச்சு இழுக்க நேரத்துல எங்கட உயிர் தடமாறிக் கொண்டிருக்கிற நேரம், அந்த நேரம் தாகம் அதிகமாகக்கூடிய நேரம். அல்லாஹ் குர்ஆன்ல கூட அந்த சக்கராத்தை பத்தி சொல்ற நேரத்துல உங்களோட கெண்டக்கால் மத்த கெண்டக்காலோட பின்னி பிணைஞ்சிடும். அந்த கட்டம் மிகவும் பயங்கரமானது. உயிர் தொண்டக்கூடிய அடையக்கூடிய நேரம் அந்த பயங்கரமான கஷ்டம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அனுபவிச்ச யாருமே தப்பியது கிடையாது. சக்கராத்துடைய வேதனை இருக்குதே, அது மிகவும் பயங்கரமானது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதனதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க குர்ஆன்ல ஒரு வசனம், சக்கராத் வந்து விட்டா எதனை விட்டும் நீங்க விரண்டோடுறீங்களோ அந்த சக்கராத் அது வந்து விட்டது என்ற ஆயத்தை ஓதுற நேரத்துல தேமி தேமி அழுவாங்க. எந்த சக்கராத் எப்படி இருக்குமோ, என்னுடைய சக்கராத் எப்படி இருக்குமோ. கண்ணியத்துக்குரிய நபியுடைய சாச்சாவுடைய மகன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களே இந்த அளவுக்கு சக்கராத்தை பயந்திருக்கிறாங்க என்று சொன்னா, நானும் நீங்களும் எந்த அளவுக்கு சக்கராத்தை பயப்படணும். நபியுடைய சக்கராத்தை பாருங்க. ஒரு பாத்திரத்தை தண்ணீரை வச்சுட்டு சக்கராத்துடைய கொடுமையை தாங்க முடியாம இன்னலில் மௌத்தி சக்கராத் என்று சொல்லி தண்ணியை தொட்டு தொட்டு முகத்தை தடாவி கொண்டிருந்தாங்கண்டா, நபிக்கும் சக்கராத் இருந்தது என்று சொன்னால் என்னுடைய சக்கராத் எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் நாங்க வாழ்ந்ததுக்கு எல்லா நிலைமையும் காணக்கூடிய ஒரு கட்டம் தான் சக்கராத்துடைய வேலை. அந்த சக்கராத் மிகவும் பயங்கரமானது. இது மௌத்துக்கு முன்னுள்ள கட்டம். இது மிகவும் பயங்கரமானது. இதனை நாங்க ஒவ்வொருவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். இதே போலதான் மறுமைக்கு ஒரு மறுமை உண்டாகிற நேரத்திலும் மிகவும் அந்த திடுக்கம் மிகவும் அச்சகரமானதாக இருக்கும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், மனிதர்களே நீங்க அந்த மறுமையினால பயந்து கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் அந்த மறுமையுடைய திடுக்கம் இருக்கிறதே, அது மிகவும் பயங்கரமானது. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு கர்ப்பிணி தாய் தன்னை அறியாமலேயே குழந்தையை ஈண்டெடுத்துருவா. பால் கொடுக்கக்கூடிய மாதர்கள் தங்களுடைய குழந்தைகளை மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அதனுடைய பயங்கரம் கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான்.
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத் நாளையில அல்லாஹ் மனிதர்கள் எல்லாம் ஆடை இல்லாம அதாவது பாத ரட்சை இல்லாம எழுப்புவான் என்று சொன்ன நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி ஆடை இல்லாம நிர்வாணிகளாக இல்லாம எழுப்பப்பட்டா ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து இருப்பாங்களே, இப்போ ஒருவர் மற்றவருடைய மர்மஸ்தானத்தை பார்க்க மாட்டாங்களா யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரத்துல, ஆயிஷா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல விஷயம், அதனுடைய கெடுபிடி, அதனுடைய பயங்கரம் மிகவும் பயங்கரமானது. மனிதருக்கு அதனை பார்க்கறதுக்கு சிந்தனையே இருக்காது. ஒவ்வொருவரும் தண்ட கஷ்டத்தில பிறண்டு கொண்டிருப்பாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த நாள் மறுமை இருக்குதே, இன்னைக்கு நாங்க இரவு பகல் என்று பார்க்காம, வெயில் மழை என்று பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, என்ற மனைவி நல்லா இருக்கணும், என்ற குழந்தை நல்லா இருக்கணும், என்ற சகோதரன் நல்லா இருக்கணும், மற்றவங்கள்ட்ட யாசிக்க கூடாது, மற்றவங்கள்ட்ட கையேந்த கூடாது என்று மற்றவங்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சாவது, என்ன ஜில்மால் செஞ்சாவது உழைச்சி நான் உலகத்துல செல்வந்தனா இருந்தா போதும் என்ற எண்ணத்தோட நாங்க உழைச்சி எங்கட மனைவி மக்களோட கண்களை குளிர வைக்கணும் பாடுபடுறோமே, இதே மனைவி கியாமத்துல எங்களை விட்டும் விரண்டோடுவா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இது பொய்யான ஒரு விஷயம் அல்ல. யௌம யஃபிருல் மர்உ, விரண்டு ஓடுவாங்க. மனைவி கணவனை விட்டு விரண்டு ஓடுவா, கணவன் மனைவியை விட்டு விரண்டு ஓடுவாங்க, பிள்ளைகள் பெற்றோரை விட்டு விரண்டு ஓடுவாங்க, சகோதரன் சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவாங்க. யாருக்கும் யாருமே சொந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய நாள் தான் அந்த மறுமையுடைய நாள். கண்ணியத்துக்குரியவர்களே, அங்க இந்த உலகத்துல நாங்க வெறுமனே ஏமாந்துட்டு சொன்னா அது நிரந்தர ஏமாற்றம் தான். நாளைக்கு என்ற மனைவி வந்து கையை பிடிப்பா, சொல்லுவா, இந்த கணவன் எனக்கு ஹலால் ஹராம்னு பார்க்காம உழைச்சி தந்தார், இவரு தான் பொறுப்புதாரி, இவங்களை பிடிங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, என்ற மனைவியும் எனக்கு சொந்தம் இல்லை, என்ற பிள்ளையும் எனக்கு சொந்தம் இல்லை, நான் கஷ்டப்பட்டு சேகரித்த பணமும் எனக்கு சொந்தம் இல்லை. இன்னைக்கு உலகத்துல பாருங்களேன், எத்தனை பேர் பணங்களை அடுக்கி வச்சிருந்தாங்க. அவங்களோட செல்வங்களை என்ன செய்யறன்னு அவங்களுக்கு தெரியாது, செலவழிக்கிறது எப்படின்னு தெரியாத அளவுக்கு செல்வம். என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு மௌத்து வந்துச்சு. என்ன பரிதாபம்! மனைவி 4 மாசம் 10 நாள் இத்தா இருந்த போற மறுமணம். பிள்ளைகள் எல்லாம் இவரு கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை அனந்தர சொத்துக்களா பிரிச்சு எடுத்துட்டாங்க. யாரோ அனுபவிக்கிறாங்க. இவர் மண் அறையில தனிமையில இருந்து கொண்டிருக்கிறார். இவர சிந்தனை யாருக்குமே இல்லை. இன்னைக்கு உலகத்துல மனைவி சொல்வா, என்ற புருஷனை போல ஒரு நல்லவர் யாருமே இல்லைன்னு. கணவன் சொல்வார், என்ற மனைவியை போல யாருமே இல்லை, இப்படி ஒரு மனைவி கிடைச்சது எனக்கு பாக்கியம், இப்படி ஒரு புருஷன் கிடைச்சது எனக்கு பாக்கியம் சொல்லுவாங்க. நான் மௌத்தாவிட்டா கண்ணியத்துக்குரியவர்களே, மௌத்தாவி காலங்கள் கடந்ததுக்கு பிறகு என்ற வீட்டுல ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்தா என்ன எல்லாம் மறந்துடுவாங்க. இதுதான் உலகத்துடைய முடிவு, இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம். இந்த ஏமாற்றம் இதுதான் நிரந்தர ஏமாற்றம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உபதேசங்கள் தேவையில்லை, எங்களுக்குள்ளே உபதேசம் இருக்குது. எங்க பிடரி நரம்ப விட சமீபத்தில் இருக்குது. அதுதான் மௌத்து. மௌத்தை பத்தி நாங்க சிந்திச்சா, ஹராத்துல ஈடுபட போக்கிட்ட யோசிக்கணும். நாங்க மௌத்து வந்துச்சுண்டா எனக்கு மௌத்து இருக்குதே, மோசமான கொடுக்கல் வாங்கல் செய்யற நேரத்துல எனக்கு மௌத்து இருக்குதே, இதை யோசிச்சுன்னு சொன்னா இந்த பாவங்கள்ல இருந்து நாங்க விடுபடலாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உபதேசங்கள் உபன்யாசங்கள் தேவையில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் முஃமின்கள், மௌத்தை நம்பின மக்கள், எங்களுக்கு மறுமை வாழ்க்கை என்பது உறுதி என்று நம்பின மக்கள். ஆகவே எங்களுடைய வாழ்க்கைய நாங்க மறுமையை நோக்கமாக கொண்டு வாழணும். நாளைக்கு மௌத்தானத்துக்கு பிறகு கை செய்தப்பட்டு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இந்த உலகத்தில் மூச்சிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் ஒரு பெரிய சந்தர்ப்பம் தான். இளைஞர்களும் இந்த கட்டத்தில் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். இளைஞர்கள் என்பவர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள். இது இஸ்லாத்துக்கு ஆரம்ப காலத்தில் இளைஞர்கள் மூலமாகத்தான் இஸ்லாம் வளர்க்கப்பட்டது. கண்ணியத்துக்குரிய இளைஞர்களே, உங்களுடைய பங்களிப்பும் இஸ்லாத்துக்கு தேவை. மௌத்து வாரத்துக்கு வயோதிபனாகணும் என்ற ஒரு நோக்கம், ஒரு கோட்பாடு இல்லை.
இளைஞர்களுக்கு மௌத்து வரும், குழந்தைக்கு மௌத்து வரும், இளைஞர்களுக்கு மௌத்து வரும், வயோதிபர்களுக்கும் வரும். இன்று இளைஞர்களுக்கு இருக்கிற இடத்துல ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? இப்பதானே நான் இளைஞனாக இருக்கிறேன், எனக்கு 18 வயது 20 வயது, இன்னும் 60 வருடங்கள், இன்னும் 40 வருடங்கள் ஆகணும் நான் மரணிப்பதற்கு என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. கண்ணியத்துக்குரிய இளைஞர்களே, இன்றும் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களை போன்ற இளைஞர்கள் மூலமாகத்தான் இஸ்லாம் வளர்க்கப்பட்டது. முஆத் இப்னு ஜபல் அவர்களும் ஒரு இளைஞர் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு இளைஞர் தான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு இளைஞர்கள் தான். முஸாப் இப்னு உமைர் அவர்களும் ஒரு இளைஞர் தான். இவர்கள் மூலமாகத்தான் இஸ்லாம் வளர்க்கப்பட்டது. இன்றைய எமது இஸ்லாமிய இளைஞர்கள் யாருமே கோபிக்க கூடாது. நாங்கள் எமது உயிரிலும் மேலான எங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடிய அந்த நபியுடைய முன்மாதிரிகளை நாங்கள் மறந்துவிட்டு எவனோ ஒருத்தனுடைய கலாச்சாரத்தை எங்கட கலாச்சாரமாக நாங்கள் ஏற்று நடக்கின்றோமே. இளைஞர்களே, உங்களும் நீங்களும் நாங்களும் சிந்திப்போம். இன்று எங்கட இளைஞர்களுக்கு மத்தியில சர்வ சாதாரணமாக இடம்பெறக்கூடிய ஒரு விடயம்தான், சில இளைஞர்கள் தங்களுடைய காதுகளை குத்தி இருக்கிறாங்களே. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இளைஞர்கள் நீங்க சிந்திங்க. காது குத்துவது என்பது தன்னில சேர்க்கையாளர்களுடைய கொள்கை. இது நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலத்தில் தன்னில சேர்க்கையாளர்கள் தங்களுக்கு மத்தியில பெருமைப்படுவதற்காக வேண்டி காட்டின சின்னம் தான் இந்த காது குத்துறது என்கிறது. இது அமெரிக்காவுல இன்னைக்கு இந்த தன்னின சேர்க்கையாளர்கள் காது குத்துறது இவங்க தங்களுடைய கட்சி என்கிறத விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சின்னமாக பாவிக்கின்றார்கள். முஸ்லிம் இளைஞர்களே, நாங்க காது குத்தி இருந்தால் நீங்களும் தன்னின சேர்க்கையாளருக்கு ஒப்பானவர்கள் என்கிறதை மறந்து விடாதீர்கள். இன்னும் சில இளைஞர்கள் நபியுடைய சுன்னாதான் தாடி வைக்கிறது என்கிறது. எந்த சந்தேகம் இல்லை. உங்களோட தாடியை நீங்க அடர்த்தியா வளர்த்துக் கொள்ளுங்க. எத்தனை இளைஞர்கள் என்ற உயிரிலும் மேலான நபி, எனக்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடிய நபி, அந்த சுன்னாவை எப்படி பரிகாசிக்கிறோம் தெரியுமா? தாடி அப்படியே ஒரு கோடு, அதிலேயும் எத்தனையோ கட். கண்ணியத்துக்குரியவர்களே, இது உண்மையிலேயே இந்த சுன்னாவை பரிகாசிக்கிற நோக்கம் இருந்தால் சந்தேகமே இல்ல, அவர் முர்த்தது காபிராகிட்டாருங்கிறது. இவங்க யோசிங்க, எவனோ சொன்ன கலாச்சாரத்தை இன்னைக்கு எமது முஸ்லீம் சகோதர இளைஞர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோமே. என்ற உயிரிலும் மேல நபி எனக்காகவே நீ மறுமைக்கு வாதிடுவாங்களே, எனக்காகவே நீ சிபாரிசு செய்வாங்களே, அவங்களோட சுண்ணாக்களை எடுத்து நடக்கிறதுக்கு என்ற உள்ள இடம் கொடுக்குது இல்லையே. இந்த கட்டத்தில் எனக்கு மௌத்து வந்தா, கண்ணியத்துக்குரியவர்களே, உபதேசங்கள் தேவையில்லை. பாவங்கள் செய்கின்ற நேரத்தில் மௌத்தை யோசிப்போம், மறுமையை யோசிப்போம். பாவத்தில் இருந்து விடுபடுறதுக்கு அது காரணமாக அமையும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய ஏமாற்றம் அது நிரந்தரமானது. கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமைதான் எங்களுடைய லட்சியம். மறுமை வாழ்க்கை நிரந்தரமானது. அங்கு நஷ்டம் என்று சொன்னால் அது நிரந்தர நஷ்டம் தான். அங்கு வெற்றி என்று சொன்னால் அது நிரந்தர வெற்றி தான். எங்களுடைய ஒவ்வொருடைய லட்சியமும் மறுமையாக இருக்கணும். அதுக்கு நாங்களுடைய வாழ்க்கையில இடம்பெறக்கூடிய தவறுகளை நாங்களா உணர்ந்து திருத்திக் கொள்ளாத வரைக்கும் எங்களை திருப்பங்களை ஏற்படுத்த முடியாது. கஃபாபில் மௌத்தி வாயிலா, மௌத் என்ற உபதேசம் ஒரு பெரிய உபதேசம். அந்த உபதேசத்தை நாங்க உண்மையான உபதேசியா எடுத்து எங்களோட வாழ்க்கையில திருப்பங்களை உண்டு பண்ணிக் கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் அறிந்து அறியாமல் செய்த தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ள ரப்பு. யா அல்லாஹ், நீ கிருபையுள்ள நாயன் ரஹ்மானே. நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், பாவம் செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ். எமது கடைசி முடிவு எப்படி என்று எங்களுக்கு தெரியாது ரஹ்மானே. உன்னுடைய அடிமைகள் யா அல்லாஹ், உன்னை சுஜீ செய்யக்கூடியவர்கள் ரஹ்மானே. எங்களுடைய முடிவுகளை நல்ல முடிவா ஆக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், சொர்க்க காட்சிகளை கண்டு மன மகிழ்ந்த நிலைமையிலே எங்களுடைய உயிர்களை கைப்பற்றிடு ரஹ்மானே. இந்த உலகத்துல நாங்க வாழ்ற நேரத்தில் நாங்க யாருக்கும் அநீதம் இழைத்து விடாமலும், மற்றவர்கள் எங்களுக்கு அநீதங்கள் இழைத்து விடாமலும் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஃமின்களாக மரணிப்பதற்கு உன்னுடைய மேலான உதவிகளை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்.
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.